பேசுறேன். கடை போட்டுக்கிட்டு இருந்தப்ப என்னைய கடந்து எங்க சொந்தக்காரவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்னைய பார்த்துட்டு என்னம்மா ராணி நல்லா இருக்கியா, இங்கதான் கடையை போட்டிருக்கியான்னு கேட்டாங்க. ஏன் நம்ம சாதிசனா இருக்கிற இடத்துல வந்து நீ கடையை போட்டிருக்கலாமே, உனக்கு பாதுகாப்பாவும் இருக்கும் உனக்கு நல்லாவும் இருக்கும்லம்மா, ஏமா இப்படி சாதிசனத்தெல்லாம் விட்டுட்டு நீ இங்கிட்டு வந்து கடையை போட்டிருக்கேன்னு கேட்டாங்க. அவங்க என் மேல இருக்கிற அக்கறையில தான் கேட்டுட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்க. நம்ம சாதிசனா இருக்கிற ஏரியால கடையை போட்டா அவங்க வந்து எட்டி பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு கடையா இதெல்லாம் ஒரு வடையான்னு கேட்டுட்டு போவாங்க. அப்படியே எங்க சாதிசனா இருக்கிற ஏரியால வடை கடை போட்டாலும் அவங்க எட்டி தாங்க பார்த்துட்டு போவாங்க, வடையெல்லாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு வடை கொடுத்து அவங்க வாங்கி தின்னுட்டா நம்ம அந்த காசுல பெரிய அம்பானி ஆயிருவோம்ல. என்னமோ அவ குடுக்குற 10 ரூபாயில நான் பெரிய பணக்காரன்னு ஆயிருவேன்னு அவங்களுக்கு ஒரு நினைப்புங்க. சில பேர் வடையை வாங்கி சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு நான் உங்க சொந்தக்காரன் உங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம அந்த காசை எப்ப வாங்குறது? இதெல்லாம் என்கிட்ட கேட்டாங்கல்ல, அந்த சொந்தக்காரங்களுக்கு தெரியலங்க. இப்ப கூட பாருங்க, என் சேனலை தெரியாதவங்க தான் நிறைய பேர் பாக்குறாங்க, லைக்கும் பண்றாங்க, சப்ஸ்கிரைபும் பண்றாங்க. சொந்தக்காரவங்க என்கிட்ட கேட்பாங்க, நீ சேனல் வச்சிருக்கியா, என்ன பேரு சொல்லு அப்படின்லாம் கேட்பாங்க. நானும் சொல்லுவேன், ஃபன்கா